கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உன்னதத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் வாசமாயிருக்கிற தேவன் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசமாயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். துங்கன் இயேசுமே பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஆட்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலும் தம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோ. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமா? இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். அதே பாடலை தொடர்ந்து நாம் பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை நாம் வணங்கிடுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோ. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி
பிரகாசா. நாம் காண்கிற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே. மாறாதது அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை, அவருடைய உண்மை. அதை நினைத்து கர்த்தரை துதிப்போம். பொன்பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன்பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் பிரகாசா. அவர் பரலோகத்தின் மேன்மையை விட்டு மனித அவதாரம் எடுத்தார். அவர் நிஷ்களங்க புருஷ பிரஜாதிபதி, குறையில்லாத மக்களுடைய அரசன். நமக்காக ஆட்டுக்குட்டியானவர். அவர் பலியானார். தேவ மைந்தனாய் அவர் அவதரித்தார். பாவ சோதனை வடங்கடித்தார். நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியனை நாம் தொழுது கொள்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பலவிதமான சோதனைகளிலே ஒருவேளை சிக்கி தவிக்கிறோமோ, இந்த சோதனையிலிருந்து எப்படி மீள்வது என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, பாவ சோதனையோ இல்லை என்றால் விசுவாசத்திற்கு வந்த சோதனையோ, எந்த சோதனையாக இருந்தாலும் சோதனைகளை சகித்து சோதனையை வென்ற நம்முடைய தேவகுமாரன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதே பாடலாம். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் மாந்தரை மீட்டெடுத்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் பிரகாசா. கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். அடங்கிடுமே அதட்டிடவே, அக்கரை நாமும் சேர்ந்திடவே. அடங்கிடுமே அதட்டிடவே, அக்கரை நாமும் சேர்ந்திடவே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா,
திகழும் ஒளி பிரகாசா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு சிறுவன் பள்ளியிலிருந்து வேகமாக ஓடி வந்தானா அப்பாட்ட. ஓடி வந்து, அப்பா இன்னைக்கு கிளாஸில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு அழகான ஒரு மலை மற்றும் இயற்கை காட்சிகளை ஒரு நல்ல டிராயிங்காக வரைஞ்சேன். என்னுடைய மிஸ் என் கையில் ஸ்டார் போட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மேத்ஸில் வச்ச டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன்ப்பா. அது மட்டும் இல்லை, சாயங்காலம் பிடி பீரியடில் ஃபுட்பால் மேட்ச்சில் நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு கோல் அடித்தேன். பிடி சார் என்னை ரொம்ப பாராட்டினார். எல்லாரும் என்னை தூக்கி போட்டு விளையாண்டாங்க என்னெல்லாம் சொல்லி கொண்டிருந்தானா. ஆனால் அவனுடைய தகப்பனோ பேப்பர் படிக்கிறதுலேயே ஆர்வமாக இருந்தார். நியூஸ் பேப்பர்லேயே அவர் பார்த்து கொண்டு இருந்தார். அப்பா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லையப்பா அப்படின்னு பையன் ஏக்கத்தோடு சொன்னானா. உடனே ஒரு நியூஸ் பேப்பரை மூடிட்டு, இல்லைடா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ என்ன சொன்னு சொல்லட்டுமா? அம்மா நீ ஸ்கூலில் ஒரு நல்ல டிராயிங் வரைச்ச, அப்புறம் ஃபுட்பாலில் கோல் அடிச்ச, அவ்வளோதானே அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கீங்கப்பா, ஆனாலும் என் முகத்தை நீங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பையன் ரொம்ப வருத்தப்பட்டானா. ஒருவேளை இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் கூட நம்முடைய முகத்தை பார்க்க மறந்து போகலாம். ஆனால் நம்முடைய பரலோக தந்தை, நம்முடைய பரலோக தகப்பன், அவருடைய சமூகத்திலே அன்னாள் வந்தபோது அவளுடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைந்தது. அவ்வளவு வேதனை. ஆனால் அன்னாளுடைய முகத்தை அவர் பார்த்தார். மீனின் வயிற்றிலிருந்து தம்முடைய மகன் யோனா அவன் கூப்பிடும்போது மீனின் வயிற்றிலிருந்து அவனுடைய முகத்தையும் பார்த்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய முகத்தையும் பார்த்து அவன் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை இரட்டிப்பாக 2 மடங்கு ஆசீர்வதித்த பரலோக தகப்பன் நமக்கு உண்டு. கைகளை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் இம்மைக்கு மாத்திரமல்ல, அவர் மறுமைக்கும் தகப்பன். இந்த உலகத்தின் தகப்பனை நினைவு கூறுகிற இதய தினத்திலே அந்த தகப்பனையே நமக்கு தந்த தெய்வத்தை நாம் எவ்வளவாய் ஆராதிக்க வேண்டும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் தகப்பன். இட்டர்னல் ஃபாதர், நித்திய பிதா, பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. சந்தோஷமா பாடுவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. சேர்ந்து பாடுவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. சந்தோஷமா பாடுவோம். பல கோடி தேவர்களில் உன்னதர் பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா,
மீனை கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேள கொடுப்பானா? பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. மகிமை, glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை செலுத்துவோம். பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்றவரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. உயர்த்துவோம். பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. ஓரி பலகர தூரன ஷபரமா. பரிசுத்த தெய்வம் நீரே. எல்லா கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு குறிப்பிட்ட தந்தையர் தினத்திற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்களாம். பிள்ளைகளிடத்தில் கேட்டார்களாம், உங்க அப்பாட்ட உனக்கு பிடிச்ச நல்ல குணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உங்க அப்பா எது செஞ்சது உனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்களாம். ஒரு பிள்ளை சொல்லிச்சான், எங்கள் அப்பா என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, நான் கேட்கும்போது தான் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான், எங்கள் அப்பா என் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான், எங்கள் அப்பா எனக்கு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் ஒரு பிள்ளை கூட எங்கள் அப்பா என்னை சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போனாங்க, என்னை பெரிய தீம் பார்க், அந்த தீம் பார்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு, என்னை அங்கே கூப்பிட்டு போனாங்க, என்னை பெரிய ஷாப்பிங் மால், அந்த ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போனாங்க, அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லையாம். இது எதை காட்டுகிறது என்றால், பிள்ளைகள் தகப்பன் அவர்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதை விட தகப்பன் எவ்வளவு நேரம் அவர்களோடு செலவிடுகிறார் என்பதைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள் என்பதை அது காட்டுகிறது என்று அந்த சர்வேயின் முடிவுரையை அப்படி எழுதினார்களாம். நாமும் கூட அப்படித்தான். நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு என்னெல்லாம் தராருங்கிறத விட அவரோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதைத்தான் நாம் அதிகம் விரும்ப வேண்டும். நம்முடைய பரலோக தகப்பனும் அதைத்தான் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம ஓடி ஓடி அவருக்கு ஊழியம் செய்யலாம், அவருக்கு என்னெல்லாமோ செய்யணும்னு செய்யலாம், ஆனால் எல்லாத்தோட அவர் மடியிலே நாம் சாய்ந்திருக்கிற நேரங்கள், அவர் தோள்களில் சாய்ந்திருக்கிற நேரங்கள், அவரோடு உறவாடுகிற நேரத்தை தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எப்பொழுதும் புல்லுள்ள இடங்களில், நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர், இளவயது நண்பரை நேற்று சந்தித்தேன். அவருடைய மகன் இப்பொழுது இந்தோனேஷியாவில் இருக்கிறான்.
என்ன செய்கிறான்னு கேட்டால் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கான். ஸ்கூலுக்கே போன வருஷம் 16 நாள் தான் போயிருக்கிறான். ஆனால் அவன் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பிளேயர். அதனால் ப்ரொஃபஷ்னல் பேட்மிண்டன் பிளேயராக ஒரு தேசிய அளவில் அவனை உயர்த்தணும்னு சொல்லி அவர் ஒரு கோச் வச்சு சிங்கப்பூரில், இந்தோனேஷியாவில் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கிறாரு. படிக்கிறத அவன் படித்து பாஸ் ஆகிட்டான் 16 நாள் போனாலும். அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ, என்ன படிப்பு முக்கியம் இல்லையா? அது சொல்கிறான், நம்ம நினச்சதை தான் செய்ய முடியல, அவன் நினச்சதான் அவன் செஞ்சுட்டு போட்டுமே. நான் சம்பாதிக்கிறேன், அவன் அதை என்ஜாய் பண்ணட்டுமே. பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் நடத்துவது முக்கியம். அதே நேரத்தில் ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்க, என்னால் முடியாதது என் பிள்ளை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் ஒரு தகப்பனுடைய இருதயம். நம்முடைய அப்பா அம்மா அப்படித்தான். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே. பிள்ளைய கஷ்டப்படணும்னு எந்த தகப்பன் நினைக்கிறது இல்லை. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்ற போது, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்ற போது தாழ்ச்சி என்பது வாழ்வினில் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடரச் செய்வார். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடரச் செய்வார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர். அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேள கொடுப்பானா. பொல்லாத தகப்பனை நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவன தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர். பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவன தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் தொழுக வந்தோ. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர். பரிசுத்த தெய்வம் நீரே. வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்களை பார்த்த ஆண்டவர் சொல்வார், இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எத்தனை பேர் பார்த்தீங்க? அதை பக்கத்து சொல்ற, நீங்க பார்க்கலையா? அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்ததினால்தான் நாம் நினைக்கிறோம். ஒருவேளை நம்ம வாகனத்தை வண்டியை ரொம்ப தெளிவாக ஓட்டுறோம்னு நினச்சிட்டு இருக்கலாம். நான் நிறைய நேரம் யோசித்து பார்ப்பேன். நம்ம திடீர்னு நிறுத்துகிறோம், பின்னால் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வராங்கன்னெலாம் தெரியாது. சில பேர் குடிச்சிட்டு வரலாம், சில பேர் ட்ரக்ஸில் அப்படியே வராங்க, சில பேர் கோவத்தில் வண்டி ஓட்டிட்டு வராங்க,
சில பேர் வேகமாக ஓட்டிட்டு வராங்க. அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்த்தேன், டிராஃபிக் சிக்னலில் நிற்கிற வண்டி, பின்னால் வர லாரி, முன்னால் பஸ்ஸு, டிராஃபிக் சிக்னலில் நிற்கிற வண்டி அடித்து முன்னாலேயும் பின்னாலே வண்டி பயங்கர டேமேஜ். ஆனால் தேவ கிருபையால் உள்ளே இருந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத ஆபத்தில் இருந்தாலும் நம்முடைய அப்பா நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்துக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனை நோய் கிருமிகள், எத்தனை சத்துருவுடைய சூழ்ச்சிகள், எத்தனை ஆபத்து விபத்து, எத்தனை பொருளாதார நஷ்டம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் விலக்கி பாரு. அதுதான், அதுக்கு பேர் தான் சுமக்கிறது. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. தாவீது பாடுறார், நீரே என் கேடகம். கேடகம் என்ன? போர் வீரர்களை பாதுகாப்பதற்கு ஷீல்டு. அந்த கேடகத்தை பிடிச்சிட்டா அம்புகள் வந்து நம்மை தாக்காது. நம்மை பார்க்காத, நாம் பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு கேடகம், ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மை சுற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். மகிமையும் நீரே, அவர்தான் நமக்கு மகிமை. நம்முடைய அப்பா தான் நமக்கு மகிமை. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையகத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தகப்பன் மகனுக்கு ஆற்றும் உதவி இல்லை, மகன் காற்றும் நன்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையகத்து முந்தி இருப்ப செயல். அப்படின்னா ஒரு சபையில் முன்னால வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு மகனை வளர்த்து ஆளாக்குவது, அதுதான் தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி என்று சொல்லி வள்ளுவன் எழுதி வைத்தான். நம்முடைய பரம தந்தையும் அப்படித்தான். அதை பார்க்கிலும் மேலாக நம்முடைய தலையை அவர் நிமிரச் செய்கிறவர். தாவீது தன் சொந்த மகனால் துரத்தி விடப்பட்டு வெறும் காலோடு அழுது கொண்டே நடந்தான். அப்பொழுதுதான் இந்த பாட்டை பாடினான். அப்ப பாடின பாட்டு, அவன் அனுபவத்தில் பாடின பாட்டு. எவ்வளவு வேதனையா இருந்திருப்பாருங்க. தூக்கி வளர்த்த மகன் தெருவில் துரத்தி விடப்படுகிற வேளையிலே அவன் பரலோக தகப்பனை நினைத்து பாடுகிறான். தகப்பனே, எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, பக்கத்துல சொல்லுங்க, ஆனாலும் எனக்கு விரோதமா எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவோ போராட்டத்துக்குள்ள, பொருளாதார கஷ்டத்துக்குள்ள, எவ்வளவோ இன்னல்களுக்குள்ள, எவ்வளவோ பிரச்சனைக்குள்ள நான் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்லுங்க. ஆனாலும்ங்கிறதுல அத்தனை விஷயமும் உள்ள இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தாவீதின் தலையை உயர்த்தின தேவன் தம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையையும் அவர் நிமிரச் செய்வார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர செய்பவர் நீரே.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, ஆஹா அச்சம் இல்லையே, ஓஹோ கலக்கம் இல்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, சொல்லுங்க. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஒருவர் இப்படி எழுதினார், அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றதான். கடல் அலை நிற்குமா? வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி தானே. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நான் எப்படி மனம் மாறினேன் அப்படின்னா, நான் அப்போல்லாம் நல்லா குடிச்சிட்டு இருப்பேன். குடிச்சிட்டு வீட்டிலேருந்து காசு அம்மா கையிலேருந்து பிடுங்கிட்டு அம்மாவை மிதிச்சிட்டு போவேன் அப்படின்னா. நைட் லேட்டாக தான் வருவேன், லேட்டாக வந்து படுத்திருப்பேன். அம்மா தட்டி சாப்பிட்டுட்டு படுத்துட்டடா, ரெண்டு வாயாவது சாப்பிட்டுட்டு படுத்துட்டடான்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு தான் என்னை உடைச்சி நான் இப்போ தேவ மனுஷனாக மாறிட்டேன்னு சொல்லுவேன். ஒருத்தர் இப்படி எழுதினாரு, அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, அதே நேரத்தில் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது. நடுக்கடல் எப்படி இருக்கும்? ஒரு சலசலப்பு இருக்காது, அமைதியாக இருக்கும், ஆனால் ஆழம் ரொம்ப இருக்கும். அதுதான் தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவருடைய பரம தகப்பன் காக்கை குஞ்சுகளுக்கு, ஒருவேளை சிங்கம் கூட வேட்டையாடி போய் பிடிச்சிரும், ஆனால் காக்கை குஞ்சு எப்படி தப்பிக்கும் பாருங்க. ஆனால் அவைகளுக்கு கூட நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய பரமபிதா அவைகளையும் பிழைப்புட்டுகிறார். நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? பக்கத்தில் சொல்லுங்க. சி மைனர் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா கொடுப்பார். அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லா விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போறோம். பக்கத்தில் யார் நிற்கான்னு பார்க்காதீங்க. உங்க கூட கடைசி வரை இருக்க போற ஒருவர் மாத்திரம்தான். எல்லாரும் நம்ம மறந்து போகலாம், பெற்ற தாயை மறக்கலாம், தகப்பனை மறக்கலாம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகைக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகைக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ, மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே ஆராதிப்போ. அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்கு. சின்ன வயதிலிருந்து இதுவரைக்கும் எப்படி நடத்தினாரு நினைச்சு பார்த்து கர்த்தரை ஆராதிப்போமா? நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். I will show you the way. I will show the way that you should take. கவலைப்படாதே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீ. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீ. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீ. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீ, கூடார மறைவில் மறைக்கின்றீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை,
அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லா பாடுவோம். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, உன் கண்ணீரை காண்கிற தேவன், அங்கலாய்ப்பை அறிந்த தேவன், அறிந்திருக்கிற தேவன். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகார் அங்கலாய்த்தாளே, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்ச என்றுதான் அங்கலாய்த்திருப்பாள். தண்ணீர் கூட இல்லையே, என் பிள்ளை செத்து விடுமே, எனக்கு எதிர்காலமே இல்லையே என்று அங்கலாய்த்திருப்பார். அந்த அங்கலாய்ப்பை கண்ட தேவன் அந்த ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலின் சத்தத்தை கேட்டார். நீரூற்றை திறந்தார். லகாய் ரோயி, அந்த நீரூற்று இன்றைக்கும் வற்றாமல் இருக்கிறதாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர், உங்களுக்காக ஒரு நீரூற்றையே திறக்க வல்லமை உள்ள தேவன். கடலின் நடுவே உலர்ந்த தரையின் வழியாக கால் நனையாமல் தம்முடைய பிள்ளைகளை நடத்தின தேவன். ஒரு குதிரை வனாந்தர வழியிலே நடப்பது போல அவர்களை நடக்க பண்ணின தேவன். எரியோ மதிலை தம்முடைய பிள்ளைகளுக்காக இடித்த தேவன். யோர்தான் புரண்டு வருகிற யோர்தானை நிறுத்தி அவர்களை கடக்க செய்த தேவன். கற்பாறையில் இருந்து நீரூற்றை புறப்பட பண்ணின தேவன். கண்மலையில் இருந்து தண்ணீர் தாகத்தை தீர்த்த தேவன். 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 ஆண்களை போஷித்த தேவன். ஓரி பாலாக்கரதூரனை கீழ்காற்றை வீசப்பண்டி காடைகளை மலை போல் குவித்த தேவனுடைய வல்லமை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த நல்ல தகப்பன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவரை அப்படியே ஆராதிப்போம். உங்க மனசுல தோன்றதெல்லாம் சொல்லி அப்பாவை ஆராதிங்க. அந்நாளுடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைந்தது, ஆனால் உள்ளமோ கூக்குரலிட்டது. இன்றைக்கு உங்களுடைய உதடுகளில் சத்தம் வராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தின் கூக்குரலை தேவ சந்நிதியில், அந்த கூக்குரல் எகிப்திய ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது போல தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும்
நல்ல தகப்பனே. சொல்லுங்க, என்னை தாங்கிடும். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறவரே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புனீங்களே ஆண்டவரே. நான் கேட்டதும் நான் கேட்காததும் எனக்கு தந்தீங்களே அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தகப்பன். என் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீங்களே. நான் வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் எனக்காக வேண்டுதல் செய்கிறவரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்கிறவரே, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்மே நீ உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்மே நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல அணைத்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தும் பரம தகப்பனே, பரலோக தந்தையே, இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, கரங்களை உயர்த்தி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டிங்களா? 269வது பக்கம் எடுத்துக்கோங்க. ஆமாம், எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். சரி, வாசிக்கலாம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னச்சுன்னா தந்தையர் தினம். அதில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. ஸ்தோத்திரம், இந்த பூமியில நீ உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கவும் நீ என்ன செய்யணுமா? உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு நன்மை தேவை? எத்தனைக்கு நன்மை தேவை? யாருக்கும் நன்மை தேவையில்லையா? நன்மை வேணுமா வேண்டாமா? ஆமாம், நன்மை வேணும்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். ஆமாம். எத்தனை பேருக்கு நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது? இல்லைன்னா சொல்லுங்கள், பரலோகமே என் சொந்தமே பாடிடுவோம். தோத்துறோம். வாழணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ஆசை இல்லை. ஆசை இல்லாமல் எல்லாம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா என்ன சின்ன ஸ்தோத்திரம், நீங்கள் நீடித்து வாழணும்னா அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க. உபாகமம் 5:16 பாருங்க. உபாகமம் 5:16. உபாகமம் 5. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாய். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ நன்றாயிருப்பதற்கு. எப்படி இருப்பதற்கு? ஒரு ஆளை பார்க்க நம்ம என்ன கேட்குறோம்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். இனிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஆண்டோட வசனம், நீ நன்றாயிருப்பதற்கு, நீ நன்றாயிருப்பதற்கு, நன்மை உண்டாக, வாழ்நாள் நீடித்திருக்க, நன்றாயிருக்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லி முடிக்கிறது? எபேசியர் அந்த 3ஆம் வசனத்தில் கடைசி என்ன சொல்லுது? இதுதான் தேவனுடைய பார்வையில் முதலாம் கற்பனை. இதான் என்ன கற்பனையா? பாருங்க, பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லு? கனம் என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்ப இதை செய்யலைன்னா முதல் கோணல் முற்றும் கோணல். அப்போ ஒரு தேவ பிள்ளை நம்ம வாழ்க்கையில் என்ன சொன்ன? தாயும் தகப்பனும் நமக்கு நன்மை உண்டாக, நாம் நீடித்து வாழ, நாம் நன்றாயிருக்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், இதற்குன்னு ஒரு நாளை முன்குறிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் அப்பா அம்மாவை என்ன சின்ன உண்மையாக மதிச்சாங்க. இன்னைக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், உலகம் முழுவதும் அப்பா அம்மாவை மதிப்பதற்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாளை முன்குறிக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு. மதர்ஸ் டே, அதுக்கடுத்து இந்த காதலர் தினத்தை மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் என்ன தினத்தை மாதிரி, அப்பா அதாவது என்ன ஃபாதர்ஸ் டேயும் மதர்ஸ் டே என்னச்சுன்னா ஏன் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க? உலகம் இன்னைக்கு என்னச்சுன்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணதில் விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா இதெல்லாம் என்னச்சுன்னா கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த உலகம் இன்னைக்கு என்னச்சுன்னா சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒரு அருமையான தேவ பிள்ளைகளை கொண்டு சொல்லுகிறேன், நீங்க நன்றா இருக்கணுமா? உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கணுமா? உங்க வாழ்க்கை நீடித்து இருக்கணுமா? ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு தந்த தகப்பனையும் தாயையும் நம்ம மறவாம அவங்கள கனம் பண்ணணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கனம் பண்ணுனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டு. அப்ப ஏன் தகப்பன்? தகப்பன் என்பது யார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நல்ல ஒரு என்ன கிளிப்பிங் நம்ம பார்த்தோம். தகப்பன் என்பது யார்? ஆண்டவருக்கு மகிமை. சில காரியத்தை என்னச்சுன்னா அநேக காரியங்களை பேச வேண்டியிருந்தாலும் சில காரியத்தை நான் உங்களை சொல்ல, தகப்பன் என்கிறவர் நம்மை நேசிக்கிறவர் தகப்பன். நம்ம என்னது? நம்மை நேசிக்கிறவர் தகப்பன். நீதிமொழிகள் 3:12 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாத. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 13:24 வாசிக்கும் பொழுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே என்ன செய்தான்? தண்டித்து இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ அன்பாயிருக்கிறவன் தகப்பன் என்பது யார்? தகப்பன் என்பதன் பிள்ளையை நேசிக்கிறவன். ஸ்தோத்திரம். என் பிள்ளை எப்படி இருக்கோ அதை பற்றி கவலைப்படுதில்லை. என் பிள்ளை அழகா இருக்கா, அது சிவப்பா இருக்கா,
அது கருப்பா இருக்கா, அது ஒல்லியா இருக்கா, இல்ல அது என்ன தடிமனா இருக்கா, இல்ல என் பிள்ளை என்ன சின்ன ஸ்தோத்திரம் எல்லாரையும் போல என்ன சின்ன பார்க்க லுக்கா இருக்கா, லுக் இல்லாம இருக்கா, அதை பத்தி கவலையே இல்லை. தகப்பன் என்ன சின்ன தன் பிள்ளைய நேசிக்கிறவர். அல்லேலூயா. அதான் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அப்படிமாங்க. தகப்பன் என்ன சின்ன தன் பிள்ளைய நேசிக்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பன் என்பது யார்? அவர் என்ன சின்ன நம்மை நேசிக்கிறவர் தான் தகப்பன். உங்களுடைய வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், உங்களிடத்தில் என்ன எந்த பிரதிபலனை பார்க்காமல், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர், நம்மை நேசிக்கிற இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது நம்முடைய அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, அண்ணனின் பாசம் அண்ணி வரும் வரை, அக்காவின் பாசம் அடுத்த வீட்டுக்கு என்ன போகும் வரை, தம்பியின் பாசம் தலை நிமிரும் வரை, தங்கையின் பாசம் தாவணி கட்டும் வரை, ஆனால் தந்தையினுடைய பாசமோ உயிர் உள்ள வரை அப்பாவுடைய பாசம். அல்லேலூயா. அண்ணன் பாசங்க அண்ணி வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அமைஸ்தோ அக்கா பாசங்க அடுத்த வீட்டுக்கு போனா முடிஞ்சு போச்சு. அமைஸ்தோத்திரம். தம்பியோட பாசம் என்ன, தலை நிமிர்ந்துட்டான அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தங்கியோட பாசம் என்ன, தாவணி போட ஆரம்பிச்சு பெரிய பிள்ளை ஆயிட்டன முடிஞ்சு போச்சு. ஆனா அப்பாவுடைய பாசம் இந்த உலகத்தில் நம்ம உயிர் உள்ள வரையும், அப்பா உயிர் உள்ள வரையும் நம்ம நேசிக்கிறவர். அதுதான் அப்பாவுடைய பாசம். அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஒருத்தர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னாரு, 1000 என்ன மடங்கு அன்பை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு எதிரியை போல தோற்றம் அளிக்கிறவர் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு என்னச்சுன்னா அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பை பகிர்ந்து கொள்ள தெரியாது. அம்மா ஒரு நிமிஷத்தில் நம்மளை சுத்தி வளைச்சு பிடிச்சிருவா. அமைஸ்தோத்திரம். அம்மாவுடைய அன்பு அரவணைப்புல உடனே மாறிடும். ஆனா அப்பாவுக்கு அரவணைக்க தெரியாது. அப்பாவுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்க அழும் பொழுது தூக்க தெரியாது, உங்களை என்னச்சுன்னு தாளாட்ட தெரியாது. அப்பாவுக்கு என்னச்சுன்னா எப்பவுமே நம்ம என்னச்சுன்னா ஒரு டெரரிஸ்ட் தான் நம்ம நினைக்கிறோம். அப்பா ஒரு தீவிரவாதி நினைச்சுக்கிடுதோம். அப்பா என்னச்சுன்னா 1000 மடங்கு அன்பை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு எதிரியை போல வெளிப்படுகிறவர் தகப்பன். உள்ளத்தில் வச்சிருக்கிற அன்பு அவருக்கு வெளிப்படுத்த தெரியல. ஸ்தோத்திரம். அப்பா யாரு? அன்புள்ளவர். அப்பா யாரு? நேசிக்கிறவர். அதுதான் உண்மையான அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அப்பா யாரு? அவர் போதிக்கிறவர், the teacher. ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுக்கிறவர், பயிற்றுவிக்கிறவர். அவர்தான் நமக்கு நல்ல டீச்சரா இருக்கிறவர். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க, 19ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 18:19 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா யாரு? அப்பா நமக்கு என்னச்சுன்னா நீதியை சொல்லிக் கொடுக்கிறவர். அப்பா யாரு? நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிறவர். அப்பா யாரு? கர்த்தருடைய பாதையில எப்படி நடக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிற நல்ல ஆசிரியர் நம்முடைய அப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா கற்றுக் கொடுக்காத என்ன சில பிள்ளைகள் நிச்சயமா நல்ல பிள்ளைகளாய் மாற முடியாது. ஸ்தோத்திரம். அப்பாவின் அடிச்சுவடுகளையும் அப்பாவின் செயல்களையும் அப்பாவுடைய சில வார்த்தைகளையுமே கேட்டு பழகி வருகிற ஒரு பிள்ளை, அப்பா எந்த ஸ்தானமோ அதே ஸ்தானம் பிள்ளைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்னால நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்பா என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் என்ன சின்ன தன்னுடைய மனைவி இறந்து போய்விட்டார். ஒரே ஒரு பையன், சிறு வயது பையன். அவன் என்ன சின்ன செல்லமாக வளர்த்து நல்ல ஆளாக்க நினைத்தார். அன்பான என்ன சின்ன அப்பா, நேசிக்கிற அப்பா, அம்மா கொடுக்க முடியாத அன்பையும் கொடுப்பதற்கு பிரயாசப்படுகிற அப்பா. ஒரு நாள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், மாலை பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், பிள்ளை என்னச்சுன்னா அவர் தன்னுடைய மார்பிலை வைத்து என்னச்சுன்னா அந்த மார்பிலை தட்டி வைத்து என்னச்சுன்னா பிள்ளையை தூங்க வைக்கிறார். தூங்க வைத்துட்டு அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்து இருந்தது, குடிக்கிற பழக்கம். தன் வீட்டில் தன் பிள்ளையை படுக்க வைத்து விட்டு அவர் என்னச்சுன்னா தன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு ஒரு ஒயின் ஷாப்புக்கு போய் அவர் ஒரு பாட்டில் வாங்குவதற்காக போனார். அங்கே போன உடனே என்னச்சுன்னா ஒரு சத்தம் கேட்டது, எனக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி. பின்னால கேட்ட, அப்பா எனக்கு சேர்த்து வாங்குங்கப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அப்பா நிமிர்ந்து பார்த்தா, திரும்பி பார்த்த பொழுது தன்னுடைய சொந்த மகன். அவன் ஏதோ ஒன்று நினைச்சு கேட்கிறான். மகனை பார்த்து அப்பா திரும்பி கேட்கிற, மகனே நீ எப்படி இங்க வந்தா, நீ எதற்காக வந்தா,
இது நீ வர வேண்டிய இடம் இல்லை, எப்படி நீங்க வந்தாய், உனக்கு இந்த இடம் தெரியாது என்று சொன்னா. அதற்கு அவன் சொன்னான், அப்பா நான் என்ன விழித்து பார்த்தேன், உங்களை காணவில்லை. நான் வெளியே வந்து கூப்பிட்டேன், அப்பா என்று கூப்பிட்டேன், சத்தத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் கீழே பார்த்தேன், அந்த மணல் தரையில் என்ன ஒரு பாதம் இருந்தது. அந்த பாதம் என்னுடைய தகப்பனாருடைய அடிச்சுவடு என்பதை அறிந்தேன். அந்த பாதத்தில் நான் என்ன கால்களை வைத்து வந்தேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே வந்து என்னை விட்டது என்று சொன்னேன். அன்பு தகப்பன்மார்களே, நீங்கள் எவ்வளியோ அவ்வளியோ உங்கள் பிள்ளைகள். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு டீச்சர். நீங்கள் ஜெபிக்கிற தகப்பன், உங்கள் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். நீங்கள் ஒரு சுமோக்கர், உங்கள் பிள்ளைகள் சுமோக்கர் ஆவார்கள். நீங்கள் ஒரு குடிகாரன், உங்கள் பிள்ளைகள் குடிகாரனா மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்வழி போதிப்பது யார்? நீங்க தான். நீங்கள் ஜெபித்தால் அவர்கள் ஜெபிப்பார்கள். நீங்கள் வேதத்தை வாசித்தால் அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கர்த்தரை முதலிடம் வைத்தால் உங்கள் பிள்ளைகள் முதலிடம் வைப்பார்கள். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தேடுவார்கள். நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் அடிச்சுவடை பின்பற்றி உங்களோடு உங்கள் படுக்கையில் உங்களோடு கூட இணைந்து என்ன படுத்து வருகிற உங்கள் பிள்ளைகளும் செய்வார்கள். அதற்கு மாறே இல்லை. கர்த்தர் பார்த்துக்கிடுவா. நோ, நாம் எதுவோ அவ்வளியனும் பிள்ளைகள். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு நீதியை கற்றுக் கொடுத்தார். தன் பிள்ளைகளுக்கு நியாயத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஏற்ற பாதையில் நடப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, உபாகமம் 11:18 வாசிக்கும் பொழுது, தன் பிள்ளைகளுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, ஆகையால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமா இருப்பதற்கு, நீண்டிருப்பதற்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து, தகப்பன்மார் உங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைக்கணும், ஆத்மாவில் வைக்கணும். அவைகளை உங்க கையில அடையாளமா கட்டிக்கொள்ளணும். நீங்க பைபிள் கொண்டு வரல, அம்மை சபைக்கு போகும் பொழுது அம்மை ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகள் எப்படி கொண்டு வருவாங்க? அம்மை ஸ்தோத்திரம். நீங்க என்ன ஸ்தோத்திரம் வேலைக்கு போகும்பொழுது ஒரு பொருளை கொண்டு போறீங்களே, வேலைக்கு ஏதுவானதை. அப்ப தேவனுடைய ஆராதிக்க வரும்பொழுது நீங்கள் பைபிளை கொண்டு வரணும்ல. அம்மை ஸ்தோத்திரம். நீங்கள் கொண்டு வந்தா உங்கள் பிள்ளைகள் கொண்டு வருவார்கள். நீங்கள் மொபைலை நோண்டினா உங்கள் பிள்ளைகள் நோண்டுவார்கள். அம்மை ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளைகள். பிள்ளைகள் என்ன, நான் எப்படியோ போயிட்டேன், கெட்டு போயிட்டேன், நீ நல்லா இருந்தா சரி. நோ, நடக்காது. ஒரு நாள் கண்டிப்பா அவன் திருவாத்தனா மாறுவான். அவன் ஒரு நாள் அவனுடைய தடம் புரண்டு போய்விடும். அம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இருதயத்திலும் ஆத்மாவிலும் அவைகளை பதைத்து தன் கையில அடையாளமாய் கட்டிக்கொண்டு தன் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. எப்படி வைக்கணுமா? வசனத்தை ஞாபக குறியாக வைத்து. இன்னைக்கு நமக்கு எதெல்லாமோ யோசனை இருக்கு, ஆனா கர்த்தருடைய வசன யோசனைக்குள்ள வருதில்லை. கர்த்தருடைய வசனத்தை ஞாபக குறியா வைத்து, அடுத்த வசனம் பாருங்க, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? உபதேசித்து. உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதோ, வழியில் நடக்கிற போதோ, படுத்துக் கொள்ளுகிற போதோ, எழுந்திருக்கிற போதோ அவைகளை குறித்து பேசுவீர்களாக. கைவ தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு தகப்பன் யார்? தகப்பன் நேசிக்கிறவர், தகப்பன் அன்பு செலுத்துகிறவர். அமை ஸ்தோத்திரம். தகப்பன் யார்? அவர் போதித்து நடத்துகிறவர். அமை ஸ்தோத்திரம். இன்னும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம். பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி அவன் முதிர் வயதில் என்ன செய்ய மாட்டான்? விடாதிருப்பான். பிள்ளைகளை நடத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். எனவே தகப்பன் என்பது யார்? அவர் நேசிக்கிறவர், அவர் போதிக்கிறவர், பயிற்றுவிக்கிறவர். அடுத்து நம்முடைய தகப்பன் யார்? தகப்பன்மார் என்பது பராமரிக்கிறவர். எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? பராமரிக்கிறவர். அப்படின்னு என்ன? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனமும், லூக்கா 11ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனமும், லூக்கா என்ன 11ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாயா, மீனை கேட்டா என்ன பாம்பை கொடுப்பாயா, முட்டை கேட்டா என்ன ஸ்தோத்திரம். அவங்க முட்டையை கேட்கும் பொழுது என்ன ஞானப்பால். இது எல்லா பிள்ளைகளுக்கு என்ன கொடு. பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பா யார்? அவர் என்ன பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிறவர். அப்பா என்ன ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், மகனே
அவன் அப்பாவுக்கு விரோதமா அப்சலோம் என்ன செயல்பட்டான். அவன் என்ன அப்பாவை பழி வாங்கினான். அப்பாவை என்ன தெருவில் கொண்டு போய் விட்டான். ஆனாலும் அப்சலோம் சாகும்பொழுது சொல்லுகிற, மகனே நீ செத்த இடத்துல நான் செத்து போன நலமா இருக்குமே என்று புலம்பினா. அதான் அப்பா நேசிக்கிறவர். அவர் என்ன நம்ம எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவர் நம்மை நேசிக்கிறவர். அப்பா அப்பா நமக்கு போதித்து வழிகாட்டுகிறவர். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அப்பா யார்? நமக்கு அப்பம் கொடுத்தவர். ஸ்தோத்திரம். நமக்கு மீன் கொடுத்தவர். நமக்கு என்ன ஸ்தோத்திரம், நல்ல ஆகாரத்தை கொடுத்தவர். அப்பா நல்ல உடையை கொடுத்தவர். ஸ்தோத்திரம். நம் உயர்வுக்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய அப்பா தான். ஸ்தோத்திரம். எத்தனை அப்பாமார் பிள்ளைகளை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு தான் கையில் இருக்கிற பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமா? என்னைக்கோ ஒரு நாள் கூட்டு போறோம். உடனே அம்மா சொல்லுதாங்க, நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. இல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டும், நான் எப்பவுமே வெளியில போற ஆளு தானே, சாப்பிட்டுவேன்னு சொல்லி தன்னுடைய ஆசையும் தன்னுடைய இன்பத்தை என்ன கண்ட்ரோல் பண்ணி தன் பசியை அடக்கி தன் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக செயல்படுகிறவன் தான் தகப்பன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு நாம் நன்றாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய தகப்பன் நம்மை எவ்வளவு பராமரித்தார். அல்லேலூயா. ஒரு வஸ்திரத்தை என்ன அவருக்கு வச்சிருக்க 2 வஸ்திரம் தான், அவருக்கு வச்சு 2 ஷர்ட் தான், 2 பேண்ட், 2 என்னச்சுன்னா அந்த லுங்கி வச்சிருப்பார். இல்லைன்னு அவர் என்ன 2 அந்த ஸ்தோத்திரம் அந்த அவர் வச்சிருக்கிற என்ன வேஷ்டி வச்சிருப்பார். அவர் என்ன சொன்னார், நமக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுப்பார். ஆனா எனக்கு இது போதும், நான் எங்க போறேன், நீ தான் 4 பேருக்கு முன்னால என்ன சொன்னா என் பேர் சொல்லணும் மகனே அப்படின்னு என்ன வாழ்ந்தவர் தான் நம்ம அப்பா. அப்பா எவ்வளவு நமக்காக என்ன பரிதாபிக்கப்படுகிறவர், நமக்காக எவ்வளவு என்ன நம்மை பராமரித்தவர் நம்முடைய அப்பா. தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்தவர் நம்ம அப்பா. ஆனா அந்த அப்பாவை நம்ம நேசிப்பதே இல்லை. அந்த அப்பாவை நம்ம ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம் அந்த அப்பாவுக்கு நம்ம உதவி செய்யல. அப்பா என்னைக்கு சாவாரோ அடுத்த வருஷத்துல அப்பாவுக்கு என்ன ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் என்ன அனுசரி குப்பையில கொண்டு போடணும். ஸ்தோத்திரம். அப்பாவை உண்மையா நேசிக்காதவங்க அதை செய்யாதீங்க. நீங்க துரோகி, கள்ளன். அப்பாவை உண்மையா நேசிக்காம கொடுமைப்படுத்தினவரை செஞ்சா அது பாவம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. நம்ம அப்பாவுக்காக நம்ம என்ன பண்ணினோம்? எங்க அப்பா செத்து போயிட்டா, எங்க அப்பாவுக்கு பெரிய கல்லறை மண்ணாங்கட்டி. அது எதுக்கு? அது உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சாப்பாடு கொடுக்க தெரியல, உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நேசமா என்ன அப்பான்னு கூப்பிட தெரியல. அப்பா நம்மை பராமரித்தவர். அந்த அப்பாவை அதான் சொல்ல ஒருத்தர் சொன்னாரு, 10 பிள்ளைகளை பெத்து ஒரு அப்பா வளர்த்தார். ஆனா 10 பிள்ளைகள் ஒரு அப்பாவை வளர்க்க தெரியல, கூறு போடுதாங்க. நீ இந்த மாசத்துல இங்க இரு, நீ அங்க இரு, அப்பாவை கூறு போடுகிற சமுதாயம் இது. அந்த சமுதாயத்துல நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு திராணி இருக்கோ இல்லையோ, நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு அப்பா எங்க வீட்டுல இருந்து உட்காருங்க, நான் சாப்பிடுற சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்கப்பா. அப்படி என்ன நேசிக்கிற அப்பாவை இதுவரை என்ன தன் சொந்த தகப்பனையும் தாயையும் ஸ்தோத்திர நேசிக்காமல் அதை என்ன பராமரிக்க நம்மை பராமரித்த அப்பாவும் அம்மாவையும் பராமரிக்காமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் என்ன மனம் திரும்ப வேண்டும். அந்த அப்பாவை நீங்கள் உண்மையா நினைச்சுனா ஸ்தோத்திரம் பராமரிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க அப்பா கையை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? உங்க அப்பா கையை பிடிச்சு என்னைக்காவது என்ன தடை கொடுத்துருக்கீங்களா? ஆனா அந்த அப்பா என்ன ஸ்தோத்திரம் நம்மை தடவி கொடுக்கும் பொழுது அம்மா கையில் இருக்கிற சாஃப்ட்னஸ் அவர் கையில் இருக்காது. அது சொரசொரன்னு என்னச்சுன்னா அது நம்ம என்னச்சுன்னா ரொம்ப ஹார்டா இருக்கனால அந்த கையை தூர எடுங்கப்பா கையை அப்படின்னு சொன்ன. ஆனா அந்த அப்பாவுக்கு ஆசை என்ன, என் பிள்ளைய தடவி கொடுக்கணும், என் பிள்ளையத்துடைய தலை என்னச்சுன்னா கோரி விடணும், என் பிள்ளைய அரவணைக்கணும். அந்த 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 ஹார்டு என்னச்சுன்னா அந்த ஹேண்ட் அந்த என்னச்சுன்னா அந்த கையினால் என்னச்சு நம்ம என்னச்சுன்னா அந்த அப்பா அன்போடு அனுமதிச்சா என்னச்சுன்னா நம்ம என்னச்சுன்னா நம்ம மேல கை போட்டாலே அது என்னச்சுன்னா எனக்கு பாரமா இருக்குப்பான்னு சொல்லுதோம். ஆனா அந்த அப்பாவுடைய கையை என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அந்த அப்பாவுடைய காலை பார்த்துருக்கோமா? அந்த அப்பாவுடைய கஷ்டத்தை என்னைக்காவது பார்த்துருக்கோமா? ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறோம் நம்ம எல்லாம், ரொம்ப நல்லது. ஆனால் சொந்த அப்பாவை நம்ம விட்டுறக்கூடாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை பராமரிக்கணும். நம்மை பராமரித்த அப்பாவை பராமரியுங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் என்னச்சுன்னா கணவன் மனைவி அவர்களுக்கு என்னச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற தாய் மரித்து போய்விட்டால், தகப்பன் மட்டும் இருக்கிறார். அவரை என்னச்சுன்னா பராமரிப்பதற்கு என்னச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள மருமகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற என்னச்சுன்னா மகன் அவனுக்கு என்னச்சுன்னா முடியலை. உடனே என்னச்சுன்னா இப்போ பையன் சொல்லுதான், அப்பா நீங்கள் வீட்டில் இருக்குது எங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குப்பா, உங்களை நாங்கள் பராமரிக்க முடியல, ஆனால் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன். இப்போ அம்மா வேற இல்லை, நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிருந்தோம், அதனால என்னச்சுன்னா நீங்கள் வந்து என்னச்சுன்னா உங்களை நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ப்பா, உங்களை நல்ல ஒரு என்னச்சுன்னா வசதியான முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடலான்னு நினச்சிருக்கோம்ப்பா. அப்பா சிரிச்சார். அப்பா சிரிச்சார். அவர் ஏன் மகனேன்னு கேட்கல, அப்பா சிரிச்சார். சிரிச்சோன்ன, சரி மகனே, உன் மனசு விருப்பப்படி என்னச்சுன்னா எனக்கு செய். அப்பாவை என்னச்சுன்னா முதியோர் இல்லத்துக்கு கூட்டு போறேன். தான் காரில் என்னச்சுன்னா வைத்து என்னச்சுன்னா காரை ஓட்டி கொண்டே என்னச்சுன்னா அப்பாவை பக்கத்தில் வச்சு சொல்ல, அப்பா உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரிப்பா, நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது சரியில்லைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருங்கப்பா, அடுத்து என்னச்சுன்னா அந்த அன்னைக்கே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன்ப்பா. அப்பாட்ட சொல்லிட்டே என்னச்சுன்னா போகிறேன். அப்பாவை சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே சொல்லாமல் என்னச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நேராக போனாங்க, முதியோர் இல்லத்துக்கிட்ட போயிட்டாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் என்னச்சுன்னா அப்பாவை விடுதற்காக அவர் என்னச்சுன்னா அங்கே விட்டுட்டு என்னச்சுன்னா அங்கே நிறுத்தி வைத்துட்டு என்னச்சுன்னா காருக்கு பக்கத்தில் அவர் உடனே என்னச்சுன்னா உள்ளே போய் அப்பாவுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அவர் திரும்பி வரும்பொழுது ஒரு ஃபாதர் என்னச்சுன்னா அப்பாட்ட பேசிட்டு இருந்தார். இவருக்கு என்னச்சுன்னா பார்த்தோன்னே 2 பேரும் ரொம்ப பழகுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அப்பாவை உடனே என்னச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த லேடி வந்து என்னச்சுன்னா உங்களுக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா உடனே என்னச்சுன்னா அப்பா போய் பார்க்கறதுக்காக போறார். இந்த ஃபாதர் இடத்துல கேட்குறான் பையன், ஃபாதர் எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஓ நல்லாவே தெரியுமே அப்படின்னு. எப்போ தெரியும்? 30 வருஷத்துக்கு மேலே இருந்து எனக்கு தெரியும் அப்படின்னாரு. எப்படி எங்கள் அப்பா தெரியும்? 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் அறிமுகமானோம். இந்த என்னச்சுன்னா அனாதை விடுதலை இருந்து தான் ஒரு பையன் என்னச்சுன்னா தத்தெடுத்து கொண்டு போனார். இந்த அனாதை விடுதலை இருந்து தான் தத்தெடுத்து கொண்டு போனார். தன் மகனுடைய இருதயம் உடைந்தது, நொறுங்கினது. இதுவரை எங்க அப்பா ஒரு நாள் கூட உன்னை தத்தெடுத்தண்டா அப்படின்னு சொல்லலையே, என்னை இன்னும் ஒரு என்ன ஸ்தோத்திரம் வேற்றுவன் என்று பார்க்கவே இல்லையே, என்னை எவ்வளவு நேசித்தார், என்னை எவ்வளவு பராமரித்தார். நான் இந்த உயர்வுக்கு காரணமே எங்க அப்பா தானே. அப்பா பார்த்துட்டு திரும்பி வந்தார். அவன் கேட்டான், அப்பா வேண்டாம்ப்பா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ப்பா. அவன் சொன்ன, இல்லை மகனே நான் உனக்கு பாரமாக இருக்க விரும்பலை, நீ எடுத்த முடிவில் நீ சரியாயிரு, நீயும் உன்னுடைய என்னச்சின மனைவியும் உன் பிள்ளைகளும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு பாக்கியம், நான் இங்கேயே இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்பாவை நம்ம பராமரிக்கிறோம்? நம்மை பராமரித்தவர்கள், நமக்கு உணவு கொடுத்தவர்கள், நமக்கு என்னச்சின நல்ல என்னச்சின சாப்பாடு கொடுத்து நமக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தவர்கள் எத்தனை பேர் நம்ம அப்பாவை நம்ம என்னச்சுன்னா யாக்கோப்பை குறித்து வாசிக்கிறோம். அவன் மகனாகி என்னச்சுன்னா யோசேப்புக்கு 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நல்ல விலை உயர்ந்த பலவர்ணமான வஸ்திரத்தை வாங்கி கொண்டு கொடுத்தார். அதே மாதிரி என்னச்சுன்னா அதுல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் என்னச்சுன்னா அன்னாள் அவனுடைய கணவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வருஷந்தோறும் சாமுவேலுக்கு ஒரு நல்ல என்னச்சுன்னா ஒரு சின்ன சட்டையை வாங்கி கொண்டு போய் கொடுத்தார். நம்ம அப்பா நமக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தவர், நம்மை பராமரிக்கிறவர் அப்பா. அல்லையில சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். அப்பா யாரு? என் மேல கரிசனை உள்ளவர், என் மேல அக்கறை உள்ளவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர், ஊக்கப்படுத்துகிற என் தகப்பன். என்னை என்ன படுத்துகிறவர் சொல்லுங்க, என்னை ஊக்கப்படுத்து என்கரேஜ் பண்ணுகிற எங்க அப்பா. நான் வந்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், எங்க அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்டி கொடுக்கிறார். நான் வந்து ஓட்ட முடியல அப்படின்னு, இல்லைம்மா நீ ஓட்ட முடியும், நீ ஓட்ட முடியும், நீ ஓட்டலாம். ஐயா நான் ஸ்கூல்ல என்ன ஃபெயில் ஆகுதேன், எங்க அப்பா சொல்லுதாரு நீ படிச்சலாமாண்ணே, தெண்டசோர்னு சொல்லலை, படிக்கலாம், நீ நல்லா படிச்சிடலாம்.
அப்பா யார் தெரியுமா? நம்மை ஊக்கப்படுத்துகிறவர். கொலோசியர் 3:21 சொல்லுது, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு. பிள்ளைகள் எப்படி போகாதபடிக்கு? திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பா தாம் பிள்ளை திடனற்று போகும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம், உண்மையான ஒரு அப்பா அவனை நல்ல என்கரேஜ் பண்ணுகிறவர், திடனற்று போகும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஊன்றுகோலா இருக்கிறவர். நான் இருக்கிற மகனே, நீ ஏன் என்ன கவலைப்படுதுன்னு சொல்லி ஊக்கப்படுத்தி உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறவரே அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 1 நாளாம் புத்தகம் 28 20-21 பாருங்க. 1 நாளாகம் 28-20-21 வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேலுக்கு சாலோமோனுக்கு அவங்க அப்பா தாவீது சொல்லுகிறார். அவன் சொன்ன வார்த்தை என்ன? 1 நாளாகம் 28-20-21 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற, தாவீது தன் குமாரன் சாலோமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டா, உன்னை கைவிடவும் மாட்டா. இதோ தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைகளையும் சகலவித வேலைகளையும் நிபுணனான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று தன் மகனை தைரியப்படுத்தி அவன் நடத்த வேண்டிய காரியத்தை நடத்துவதற்கு ஊக்கப்படுத்தினவர், உற்சாகப்படுத்தினவர் தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த தகப்பன் யாருங்க? இந்த தகப்பன் என்ன சின்ன ஸ்தோத்திரம். இந்த தகப்பனுக்கு படிக்க தெரியாது. இந்த தகப்பன் என்ன சின்ன ஸ்தோத்திரம், படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ண தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனா தாம் பிள்ளைகளுடைய கௌரவத்திற்காக, தாம் பிள்ளை வெக்கப்படக்கூடாதுக்காக இந்த தகப்பன் என்ன செய்வார்? தெரு தெருவா போவார். சொந்த பந்தங்களை போய் பார்ப்பா, படித்தவர்களை பார்ப்பா. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தாங்க, என் பையனை படிக்க வைக்கணும். நம்முடைய என்ன நிந்தையோ, நம்முடைய அவமானத்தையோ, நம்முடைய வெக்கத்தையோ தான் தகப்பன் ஏற்றுக்கொண்டு நம்மை தலைநிமிர பண்ணுகிறது தான் நம்முடைய தகப்பனுங்க. நம்மை தலைநிமிர பண்ணுகிறவர் தகப்பன். அவரை ஊக்கப்படுத்த, நீ படி மகனே, நான் இருக்க மகனே, நீ செய்மான, நான் இருக்க மகனே, அப்படி ஊக்கப்படுத்துகிறவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன சொல்லிட்ட போல தகப்பன் யார்? ஜெபிக்கிறவர். தகப்பன் யார்? ஜெபிக்கிறவர். யோபு 1:5 வாசிக்கிறோம். யோபு 1:5 தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோபு என்ன செய்ய, அனுதினமோ அவன் என்ன செய்ய, பலி செலுத்தினான். தன் பிள்ளைகள் தவறி போயிருவாங்களோ, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்வாங்களோ என்று அவன் அனுதினம் என்ன செய்ய, பலி செலுத்தினான். அது 1 நாளாகமம் 29 18-19 1 நாளாகமம் 29-18 வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சாலமோனுக்காக ஜெபிக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவுகளையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். அடுத்து, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளையை கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றிலும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று தன் பிள்ளைக்காக அவன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி முடிக்க, வேலைகளை நிறைவேற்றி முடிக்க, பிள்ளைகள் வாழ்க்கை நன்றா இருப்பதற்காக ஜெபிக்கிறவன் தான் தகப்பன். அல்லேலூயா. அப்பா நமக்கா ஜெபிக்கிறவர். அது மட்டும் இல்ல, அப்பா யாரு? மன்னிக்கிறவர். அப்பா யாரு? சொல்லுங்க, யாரு? இந்த உலகம் நம்மளை மன்னிக்காது, ஆனா அப்பா மன்னிப்பார். லூக்கா 15-11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வேசினிடத்தில் தன் ஆசைகளை அழித்து போட்ட அவர் மகனை குறித்து வாசிக்கிறோம். அவன் திரும்பி என்ன செய்ய, எங்க அப்பா இடத்துல போய் வேலைக்காரன் ஒருவனா இருப்பேன்னு வந்தான். மனம் திரும்பி வந்த மகனை அப்பா நேசித்தா. அவன் இழந்ததெல்லாம் மறுபடியும் அவனுக்கு திருப்பி கொடுத்தா. மன்னிக்கிறவன் நம்முடைய தகப்பன். அவன் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த தவறு செய்தாலும் நம்முடைய தகப்பன் நம்மை மனம் திரும்பும் பொழுது மன்னிக்கிறவர் நம்முடைய என்ன சின்ன ஸ்தோத்திரம், நம்முடைய தகப்பனார். அது மட்டும் இல்ல, தகப்பன் யார்? உபாகமம் 1:31 வாசிக்கிறோம். உபாகமம் 1:31 தகப்பன் நம்மை சுமக்கிறவன். தகப்பன் நம்ம யார் செய்கிறவன்? சுமக்கிறவன். தோத்திரம். தள்ளாடுகிற நேரத்தில் வயசாயிட்டாலும் பரவாயில்ல, அமை தோத்திரம்.
நம்ம தடுமாறுதை நம்ம அப்பா விடவே மாட்டார். அல்லேலூயா. தனக்கு பலன் இல்லைன்னு சொன்னாலும் நமக்காக என்ன செய்ய பலன் கொடுத்து நம்மை தூக்கி விடுவதற்கு சுமக்கிறவர் நம்முடைய தகப்பன். நமக்கு ஒரு தேவைன்னு வரும் பொழுது எதுவுமே எதிர்பாராம நமக்கு கொடுக்கிறவர் தகப்பன். அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை எல்லாம் நீ பாடப்படக்கூடாது, நீ கடன் படக்கூடாது, நீ என்ன செய்ய இந்த பாரத்துக்குள்ள வரக்கூடாது, அதை நான் சுமந்து கொடுத்தேன், என்னோட முடிஞ்சிருட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம தாமேல போட்டு சுமக்கிறார்ல, அவர் தான் தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பதற்கு, நான் நல்லா இருப்பதற்கு, நாம் நல்லா இருப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா பாரத்தையும், எல்லா பாடுகளையும், எல்லா அவமானத்தையும், எல்லா நிந்தையும் தன் மேலே சுமந்து கொண்டு போகிறவர் நம்முடைய தகப்பன் ஒருவர் தான். தகப்பன் யாருங்க? அவர் ஆசீர்வதிக்கிறவர். யாரு சொல்லுங்க? யாரு ஆசீர்வதிக்கிற தகப்பன்? ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? ஆமென். தகப்பன் ஆசீர்வதிக்கிறவர். அவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர். லூக்கா சரி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24-27, ஆதியாகமம் 27 1-4, ஆதியாகமம் 48 8-16, ஆதியாகமம் 49 1 என்ன சின்ன ஸ்தோத்திரம் வாசித்து பாருங்க. என்னாகமம் 6 22-27 வரை வாசித்து பாருங்க. அதெல்லாம் வாசித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை பார்த்து எப்பவும் என்ன செய்யக்கூடாது? நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ எதுக்கு லாய்க்கு போட அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்மை தோத்துறோம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒருத்தர், இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு. அவர் யாரு? பல்பலகன தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாருக்கு தெரியுமா? ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து அவர்கிட்ட என்னச்சுன்னா ஒரு லெட்டர் என்னச்சுன்னா கொடுத்து விட்டார் ஆசிரியர். உங்க அம்மா கையில் கொண்டு கொடு. அதை வாங்கி பார்த்தாங்க. அதை வாங்கி பார்த்த உடனே என்னச்சுன்னா அவனை அம்மாட்ட கேட்டாங்க. காலையில் என்னச்சுன்னா அதே மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆனாரு. அம்மா சொன்னாங்க, மானே நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் மானே அப்படின்னாங்க. இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு சொன்னா உடனே கொண்டாட்டம் வந்துடும். அவரு கேட்டார், ஏமா ஏன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே சொன்னார், இல்லைம்மானே, உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அந்த ஸ்கூல்ல ஒருத்தர் இல்லையா? உனக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆசிரியர் அந்த ஸ்கூல்ல ஒருத்தர் இல்லையா? அதனால உனக்கு நானே டீச்சரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்னச்சுன்னா அந்த அம்மா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் எல்லாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சது. தாமஸ் ஆல்வா எடிசன் அமிஸ்த உலக பிரசித்தி பெற்ற என்னச்சுன்னா விஞ்ஞானி. அவர் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார். அதுல ஒன்றுதான் என்னச்சுன்னா ஃபேமஸ், இன்றைக்கெல்லாம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குற என்னச்சுன்னா இந்த மின்சாரம். அவன் பல்பெல்லாம் கண்டுபிடித்த அவர் தான். ஒரு நாள் என்னச்சுன்னா அப்பா இறந்த பின்பாக அந்த வீட்டை என்னச்சுன்னா கிளீன் பண்ணா. அப்பொழுது அம்மாவுடைய பழைய பெட்டியில் ஒரு கடிதம் இருந்தது. இந்த கடிதம் எங்கேயோ அவருக்கு ஞாபகம். நான் சிறு வயதில் என்னச்சுன்னா ஸ்கூலுக்கு போய் கொண்டு வரும் பொழுது அதில் கொடுக்க என்னச்சுன்னா என் ஆசிரியர் கொடுத்து விட்ட கடிதம். அந்த கடிதத்தை எடுத்து என்னச்சுன்னா பிரித்து பார்த்தா அதில் எழுதப்பட்டிருந்தது, உன் மகன் மூளை வளர்ச்சி குன்றினவன், அவன் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பாதீர்கள் என்று எழுதியிருந்தது. உன் மகன் யாரு? மூளை வளர்ச்சி குன்றினவன், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீர்கள் என்று சொல்லி எழுதியிருந்தது. ஸ்தோத்திரம். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார், ஸ்தோத்திரம், மூளை வளர்ச்சி குன்றினவன் என்று உலகத்தால் என்னச்சின முத்திரை குத்தப்பட்டவன் உலக பிரசித்தி பெற்ற விஞ்ஞானியாக மாறினான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்னச்சின ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரா, நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு ஆசீர்வாதத்துக்கு உறுதுணையா இருக்கிறவர்கள் நம்முடைய தகப்பன் தாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லாம ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அவர் ஆசீர்வதிக்கணும், அவர் வானத்தை திறக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இவர்கள் ஆமென் என்று சொல்லாமல், இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லாமல் அந்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வேணும். அவங்க ஆசீர்வதிக்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு தன்னை தியாகம் பண்ணாங்க, எவ்வளவு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், வயிற்ற கட்டி வாயை கட்டி என்னச்சுன்னா அவங்க எல்லாம் வேலையை பார்த்து ஸ்தோத்திரம், எவ்வளவு நம்ம அப்பா நம்ம ஆசீர்வாதத்துக்காக வீடு வீடா ஒவ்வொரு இடமா போய் என் பிள்ளைக்குடைய ஸ்கூலு, என் பிள்ளைக்கு காலேஜ் எதில் படிக்க வைக்கலாம், என் பிள்ளை நல்ல டாக்டர் ஆகணும், என் பிள்ளை நல்ல இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை நல்லா படித்து என்னச்சு நல்ல இடத்து சமுதாயத்துக்கு வரணும், அவன் என்ன போல வரக்கூடாது, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணுதுக்கா எத்தனை தகப்பன் தாய் என்னச்சுன்னா தெரு தெருவா போனாங்க, எத்தனை வீடு போய் அவமானப்பட்டாங்க. அத்தனை அவமானத்தையும் தாங்கிட்டு நமக்காக இந்த தியாகம் பண்ணி தன் உயிரையே கொடுத்தவன் நம்முடைய தகப்பன் தானே. அந்த தகப்பன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு தான். ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுகிறா,
ஒரு பிள்ளையினுடைய படிப்புக்காக ஒரு தகப்பன் தன் சம்பாத்தியத்தில் நினைச்சுனா 60% 80% செலவழிக்கிறாரா? 60-80% தன் பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவழிக்கிற. எதற்காக? நீங்க கொடுப்பீங்கன்னா நாம் தருவோம்னா இல்ல, என் பிள்ளை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, என் பிள்ளை என்ன காட்டு நல்லா இருக்கணும், என் பிள்ளை என்ன காட்டுல என்ன தலை நிமிர்ந்து இருக்கணும், நான் போட்ட ட்ரெஸ்ஸை என் பிள்ளை போடக்கூடாது, நான் நடந்த பாதையில் என் பிள்ளை நடக்கக்கூடாது, என் பிள்ளை தலை என்னச்சுன்னா சமுதாயத்தில் அவன் வல்லவனாக மாறணும். அதுதானங்க ஒரு தகப்பன் தாயினுடைய இருதயம். அமஸ்தோத்த நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தகப்பன். தகப்பன் யார்? நேசிக்கிறவர். தகப்பன் யார்? போதிக்கிறவர். தகப்பன் யார்? பராமரிக்க. தகப்பன் யார்? ஊக்கப்படுத்துகிறவர். தகப்பன் யார்? ஜெபிக்கிறவர். தகப்பன் யார்? மன்னிக்கிற. தகப்பன் யார்? சுமக்கிறவர். தகப்பன் யார்? உங்களை பார்த்தா கேட்கிறேன், நீங்க அப்படிப்பட்ட தகப்பனா இருக்கீங்களா? நீங்க அப்படிப்பட்ட தகப்பனா இருக்கீங்களா? நீங்க உங்க பிள்ளையை நேசிக்கிற தகப்பனா இருக்கீங்களா? நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன நல் வழி காட்டுகிற தகப்பனா இருக்கீங்களா? நீங்க உங்க பிள்ளையை பராமரிக்கிற தகப்பனா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பனா நீங்க இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை என்ன ஸ்தோத்திரம், நீங்க உங்க நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தகப்பன் நம்ம தகப்பன்மாருக்கு என்னச்சுன்னா கொண்டாடுதோம். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு உண்மையான தகப்பனா இருக்கிறேனா? என் பிள்ளைய மன்னிச்சிருக்கிறேனா? என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேனா சபிக்கிறேனா? என் பிள்ளை என்ன என் பிள்ளைகளுடைய பாடுகளை நான் சுமக்கிறேனா? இல்லை எக்கடிக்கடி எவன் பெத்த பிள்ளையோ அப்படின்னு போட்டுட்டோமா? பிள்ளை மேல அக்கறை இருக்கா? கரிசனை இருக்கா? பிள்ளைகளை ஊக்கப்படுத்துமா இல்லை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமா? அப்படிப்பட்ட தவறான ஒரு தகப்பனை இன்னைக்கு இருந்தீங்கன்னா நீங்க மனம் திரும்பணும். ஆமே. தகப்பன் நேசிக்கிறவர் தான், போதிக்கிறவர் தான். தகப்பன் என்னச்சுன்னா பராமரிக்கிறவர், ஊக்கப்படுத்துகிறவர், ஜெபிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மன்னிக்கிறவர், சுமக்கிறவர் தகப்பன். அது இல்லாத தகப்பன் அந்த ஸ்தானத்துக்கு வரணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன்மார் என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம தகப்பன் என்ன செய்யக்கூடாது? தகப்பன் தாய் என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எசேக்கியேல் 22:7 பாருங்க. எசேக்கியேல் 22:7, உன்னுள்ள உன் தாய் தகப்பனை அற்பமா எண்ணினார்கள். அப்பா அம்மாவை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. அடுத்து நீதிமொழிகள் 30:17 பாருங்க. 30:17 நீதிமொழி 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் என்ன செய்யுமா? தின்னும். அப்பா அம்மாவை என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. ரெண்டாவது அசட்டை செய்யக்கூடாது. ஒரு நாள் அப்படி செஞ்சா உங்க கண்ணு குருடா போயிடும், உனக்கு கண்ணே இருக்காது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்பா அம்மா ஒரு நாள் என்ன செய்ய அசட்டை பண்ணாதீங்க. உனக்கு என்ன தெரியும், நீ கொஞ்சம் படிச்சா தானே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்பா அம்மாவை அசட்டை பண்ணாதீங்க. அடுத்து அப்பா அம்மா என்ன செய்ய? நீதிமொழிகள் 20:20 பாருங்க. நீதிமொழிகள் 20:20 அப்பா அம்மாவை என்ன செய்யக்கூடாது? தன் தகப்பனின் தாயை தூசிக்க கூடாது. தூசித்தா தீபம் காரில் என்ன செய்யும்? வாழ்க்கை இருள் அடைஞ்சு போயிடும். அப்பா அம்மாவை ஒரு நாள் என்ன செய்ய? ஸ்தோத்திரம் தூசிக்க கூடாது. அடுத்து பாருங்க, அப்பா அம்மாவை சபிக்க கூடாது. யாத்திராகமம் 21:17 பாருங்க. யாத்திராகமம் 21:17, தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமா என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அப்பா அம்மாவை என்ன சபிக்க கூடாது. நீ விளங்க மாட்ட, என் சாக மாட்டுக்கிய அப்படின்னு சொல்லக்கூடாது. சாக மாட்டுக்குன்னு அவங்க சொன்னா என்னைக்கோ நீ சாகடிச்சிருப்பாங்க. தோத்துறோம், சாகாம இருந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அப்பா அம்மா ஒரு நாள் சபிக்காதீங்க. சபிச்சா என்ன செய்யணும்? நீங்க கொலை செய்யப்படணுமா? தோத்துறோம். அடுத்து பாருங்க, அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? அதே யாத்திராம 21:15 வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை அடிக்க கூடாது. அப்பா அம்மாவை என்ன செய்யக்கூடாது? தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவனை என்கிட்ட சொல்லுங்க, கையை வெட்டிடுவோம். எவ அடிக்கிறாளோ அவளை என்ன செய்யணும்? கையை தரிச்சிருவோம். அப்பா அம்மாவுக்கு நேரம் கையை நீட்டக்கூடாது. நல்லா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுதீங்க. நீங்க நல்ல தகப்பனா தாயா இருங்க. நீங்களும் இருக்கணும்ல. நம்ம நல்லா இருந்தா நம்ம பிள்ளை நல்லா இருப்பாங்க. இல்லை சொல்லுங்க. அதான் சொல்லட்டு, நீங்க எதை போதிக்கிறீங்களோ எந்த வழி நடக்கல அதான் பிள்ளைகள்.
நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க. பிறருக்குன்னா முற்பகல் செய்யணும், தமக்குன்னா பிற்பகல். தேடவே வேண்டாம், தானாகவே வந்துடும். தானாகவே வந்துடும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், அறுப்போம். அப்பா அம்மாவை என்ன செய்யணும், அற்பமாக எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, தூசிக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. என்னக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. அப்பா அம்மா நீதிமொழிகள் 28:24 பாருங்க. நீதிமொழிகள் 28:24 தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்று என்கிறவன் அவன் எப்படிப்பட்ட பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோலம், அவன் பாலாய் போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்னச்சுன்னா, நீ என்னச்சுன்னா நீ அது ஒரு விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி பாலாக போயிடுவோம். அதனால் அப்பா அம்மா ஒரு நாள் கொள்ளையிடக்கூடாது. அவங்க நம்ம கொடுக்கும்போது, சொத்து கொடுக்கும்போது வாங்கிக்கணும். நீங்க பெரிய அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுக்கு வயசாகிட்டு அப்பா என்னச்சுன்னா டைனிங் டேபிள், நல்ல வீடு, பெரிய வீடு, அழகான ஒரு வீட்டில் ஒரு நல்ல டைனிங் டேபிள் போட்டிருக்கு. அப்பா சாப்பிட உட்கார வரார். அப்பாவை நடக்க முடியல, தள்ளாடுதாரு, கையெல்லாம் பதட்டப்படுது, கையெல்லாம் நினச்சது அப்படியே ஷேக் ஆகுது. உடனே டைனிங் டேபிள் உட்காருதாரு. அங்கே தண்ணியை என்னச்சுன்னா வச்சுருக்குறாங்க. தண்ணி எடுத்து என்ன ஆயிடுது, கை ஷேக் ஆகி என்ன ஆயிடுது, அதை அப்படி சிந்திடுது. அடுத்து என்னச்சுன்னா அவருக்கு டீ வச்சா டீ எடுத்தால் என்ன ஆகுது, ஷேக் ஆகி அதுவும் கொட்டிடுது. சாப்பாடு எடுக்கிறார் கையில், சாப்பாடு என்னச்சுன்னா கைக்குள்ள வாயில் போகாமல் என்னது, அது வைக்குள்ள வைக்க முடியாமல் என்னச்சுன்னா சிந்தி என்னச்சுன்னா சேர்ந்து சின்ன பிள்ளையோட மோசமாக டேபிளை அசிங்கப்படுத்திட்டார். கீழெல்லாம் சாப்பாடு. முதுமை. உடனே என்னச்சுன்னா இதை பார்த்துட்டே இருக்கிற ஒரு நாள், 2 நாள், 3 நாள் மருமக சொல்லுதா, உங்கள் அப்பா கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க, இப்படி பண்ணிட்டேன் நான், என்ன இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படிங்க வேலைக்கு போக முடியும், இந்த மனுஷன் தொலைஞ்சு போது நல்லா இருக்கும், ஒரு தனியாக ஏதாவது ஒரு இடத்துல என்னச்சுன்னா வையுங்க, அவர் அங்கே வச்சு சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கும் என்ன செய்யணும் தெரியல. அப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு மூலையில் உட்கார வச்சு, அப்பா இங்கே உட்காந்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு அவனு சொல்லிட்டான். அப்பாவும் அங்கேயே போகிறா. அதே மாதிரி என்னச்சுன்னா அவர் கீழே உட்காந்து சாப்பிடுதாரு, கை அதே மாதிரி செதறுது. இப்போ வீட்டில் 2 பிள்ளைகள், ஒரு பையனும் பொண்ணும், 2 பேரும் என்னச்சுன்னா உட்காந்து பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தாத்தாவை அப்பாவும் அம்மாவும் நம்ம கூட உட்காந்து சாப்பிட வைக்காமல் எங்கோண்டு வச்சுருக்காங்க, ஒரு மூலையில் கொண்டு வச்சுட்டாங்க. நம்ம பெரியவங்கள் ஆகும்ல, அப்போ நம்ம அப்பா அம்மாவும் இதே மாதிரி தான். நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, உள்ளே நினச்சிட்டாங்க அப்பாவும் அம்மா வந்துட்டாங்க. இதை கேட்டோன்னு 2 முகத்தை பார்க்குறாங்க. நீங்கள் பெரியவங்கள் ஆகும் பொழுது உங்களுக்கும், அந்த பிள்ளைய கேட்டாங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டோன்னே பிள்ளைங்க சொன்னாங்க, இல்லை தாத்தாவை கொண்டு போய் அப்படி வச்சிங்களா, அதனால நாங்களும். நீங்கள் எங்கே உட்காருன்னு ஆசைப்படுதீங்க, இன்னைக்கு நீங்கள் எங்கே வச்சு என்னச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா பார்க்கலாம், அங்கே வச்சு தான் நாளைக்கு உங்களை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் எங்கே வச்சிருக்க அங்கே தான் உங்களுக்கு. அதனால் அப்பா அம்மாவை என்ன செய்யணும், முதலாவது அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க, அவங்கள கனம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம நம்ம சபையில் முதியோர் ஐயாவை கனம் பண்ணியிருக்கிறோம், அம்மாவை கனம் பண்ணியிருக்கிறோம். ஏன் அவர்கள் கனத்துக்குரியவர்கள், தகப்பன் தாய், அவங்கள கனம் பண்ணுதோம். அப்பா அம்மா கனம் பண்ணுங்க. 2வது அப்பா என்ன செய்யணும், மதியுங்கள். என்ன செய்யுங்க, என்ன சத்தமா சொல்லுங்க, மதிக்கணும், மிதிக்கக்கூடாது. என்ன செய்யணும், மதிக்கணும். வசனம் என்ன சொல்லுது, 1 ராஜாக்கள் 2:19 சாலோமன் ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறான் ஒய்யாரமா. அவங்க அம்மா பட்சபேல் வருகிறா. வந்தவுடனே அவன் எழுந்திருந்தானா. என்ன செஞ்சானா, ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் என்ன செய்தா, உட்கார வைத்து, ராஜா தாயா தன் வலதுபுறமா உட்கார அவளுக்கு என்ன கொடுத்தானா. ஒரு அலையில் சொல்லுங்களேன், உங்கள் அம்மாவை எங்கே உட்கார வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பாவை எங்கே உட்கார வச்சுருக்கீங்க, எங்கே உட்கார வச்சுருக்கீங்க,
எங்கள் அம்மா கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா அவங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லை. அப்போ நான் எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, அம்மா யூரின் கண்ட்ரோலில் அந்த ரூமில் என்னச்சுன்னா நமக்கு பாத்ரூம் வேறு இல்லை, அதனால என்னச்சுன்னா அங்கே தண்ணி என்னச்சுன்னா கழுவி விடுறதுக்கும் நமக்கு அது சரியாக தண்ணி போக மாட்டுக்கு, அதனால் என்னச்சுன்னா அம்மாட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட போனேன், எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணதுனால கஷ்டமாக இருக்கலாமா, நீங்கள் வந்து என்னச்சுன்னா பாத்ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு எப்படி வசதியோடு செஞ்சு கொடுக்கணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேம்மா. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சாகத்திட்டு இங்கே தான் இருப்பேன். அப்போ உடனே நான் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், அந்த இடத்துல ஒரு பாத்ரூம் போட்டு கொடு, அந்த இடத்துக்கு ஜன்னலை உடச்சி எடுத்துட்டு அதில் ஒரு பாத்ரூம் போட்டு அம்மாவுக்கு என்னச்சுன்னா அப்படி. எங்கள் அம்மா சொன்னேன், நான் இருக்க தட்டி இந்த வீட்டில் கை வைக்கக்கூடாது. எங்கள் அம்மா சாகத்தட்டி நான் நினச்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் அதுக்கு ஒன்றுமே செய்யலை. தன்னுடைய தாய் அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, தன்னுடைய தகப்பனை அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா மதிங்க, அவங்க ஸ்தானத்தை நீங்கள் என்னத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க. ஒருத்தர் விலை உயர்ந்த ஒரு பெரிய முதலாளி விலை உயர்ந்த ஒரு கார் வாங்கினார், பெரிய கார் ஒன்று வாங்கினார். பெரிய கார்னா நீங்கள் பெரிய விலை உயர்ந்த கார், பல கோடி போட்டு என்னச்சுன்னா கார் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் விட்டுட்டு என்னச்சுன்னா தான் மனைவி போய் பார்த்து, ஏமா கார் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. மனைவி 2 பேரும் பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது வேலைக்காரன் தூரத்துலேருந்து தோட்டத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன் கார் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு நாய், தெரு நாய் எங்கே வந்துச்சு, அது நேரம் வந்தது, காலை தூக்கிச்சு யூரின் பாஸ் பண்ணிட்டு கார் மேலே. அவன் அங்கேருந்து வேலைக்காரன் ஓடி வரான், ஐயா 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 அப்படின்னு. இவர் வாசலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நாய் என்னச்சுன்னா கல்லெடுத்து எரிஞ்சு அனுப்பி விட்டுட்டு அவரை பார்த்து, என்னையா இவ்வளோ பெரிய காரில் என்னச்சுன்னா புது காரியா, அவனுக்கு விலை தெரியாதுல்ல, புது காரியா, இந்த காரை என்னச்சுன்னா அது நாய் வந்து இப்படி பண்ணுதுயா, நீங்கள் சிரிக்கீங்க கோவப்படாமல் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, அந்த 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 காருடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும், காருடைய மதிப்பு நாய்க்கு தெரியுமா? அப்பா அம்மாவுடைய மதிப்பு, நான் அதை சொல்ல விரும்பலை. அப்பா அம்மாவுடைய மதிப்பு என்ன? எங்கள் அப்பா எவ்வளோ வேல்யூபிளான பர்சன், எங்கள் அம்மா எவ்வளோ வேல்யூபிளான பர்சன். நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு அவங்க குந்திட்டாங்க, இன்னைக்கு அவங்க குனிஞ்சிட்டாங்க, இன்னைக்கு அவங்க சுருங்கிட்டாங்க, இன்னைக்கு அவங்ககிட்ட என்னச்சுன்னா அன்னைக்கு இருந்து என்னச்சுன்னா அது திடகாத்திரம் பலன் இல்லை. ஆனால் அவரோட வேல்யூ பர்சன், அவங்க மதிப்பு மிக்கவர்களுங்க. அவங்க அந்த மதிப்பு மிக்கவர்களை என்னச்சுன்னா நமக்கு தெரிய வேண்டாம்? நாய்க்கு தெரியுமா மதிப்பு? அவருடைய மதிப்பு நான் மனிதர்கள் அல்ல, நமக்கு தெரியணும். கடைசியா அப்பா அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுங்க. என்ன கொடுங்க சொல்லுங்க, என்ன கொடுங்க? யோசுவா 6:23. ராகாப்பு அங்கே வேசியை அவ செஞ்சா. அடுத்து வருங்க 1 சாமுவேல் 22:3-4. 1 சாமுவேல் 22:3-4. அங்கே என்னச்சுன்னா தாவீது தன் தகப்பனின் தாயை என்னச்சுன்னா போய் என்னச்சுன்னா தங்கும்படி தயவு செய்யபடி கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்பா அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுங்க, அனாதையா விட்டுறாதீங்க. அப்பா அம்மா எங்கே விட்டுறாதீங்க சொல்லுங்க, எங்கே விட்டுறாதீங்க? அனாதையா விட்டுறாதீங்க. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இந்த தந்தையர் தினத்தில் ஒன்று கேட்குறேன். ஆமே, ஸ்தோத்திரம். நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் தாயின் தகப்பனை இதுவரையும் கனம் பண்ணலன்னா கனம் பண்ணுங்க. இதுவரையும் உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கலைன்னா மதிங்க. இதுவரையும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அடைக்கலம் இல்லைன்னா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. யாரோ ஒருத்தர் பார்க்கட்டும் அப்படின்னு. உங்கள் அம்மா அப்பாவை ஏன் நீங்கள் அனாதையை விடணும்? ஏன் அனாதையை விடணும்? ஏன் அனாதையை விடணும்? கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சது. ஒரு தகப்பனையும் ஒரு அனாதை விடுதிக்கு என்னச்சுன்னா கொண்டு போய் என்னச்சுன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன், கொண்டு போடுவதற்காக என்னச்சுன்னா பையனும் அவனுடைய துணைவியும் போயிட்டு வந்தாங்க.
போய் அனாதை விடையில் அப்பாவை விட்டுட்டு திரும்பி வந்தாங்க. அந்த மருமக கேட்டா, வேலைக்காரியை கூப்பிட்டுங்க வா, அந்த கிளவி படுத்துருக்கிற அந்த ரூம் இருக்குல்ல, அதை போய் எல்லாத்தையும் அதில் இருக்கிற எல்லாம் அந்த பெட்டு, அந்த பாய், தலையானை, அங்கே இருக்க தட்டு முட்டை எல்லாம் தூக்கி அணைச்சுன்னா வெளியில் போய் குப்பையில் போட்டு வந்துடு, அந்த ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு. இன்னைக்கு தான் ஒரு விடுதலை வந்திருக்கு. ஒரே நாத்தம். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் நாம எல்லாம் உள்ளே போட்டோமே. அன்னைக்கு அந்த அப்பா அம்மா தானே நம்மளை தாங்கினாங்க. அன்னைக்கு நாத்தம் எடுத்து உங்களை தூக்கி குப்பையில் போட்டாங்களா? இல்லைல்ல. உடனே என்ன சொன்ன, இது வேலைக்காரி ஒன்றா சரிங்கம்மா அப்படின்ட்டு போய் க்ளீன் பண்ண போனால் பாயங்காங்கலை, தலையணையங்காங்கலை, தட்டும் இல்லை, முட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. திரும்பி வந்தான், அம்மா அங்கே ஒன்றுமே இல்லைம்மா. யார் எடுத்துகிட்டு போனா? உடனே ஒரு சத்தம் அங்கேருந்து வந்துச்சு. பையன் சொன்னான், நான் தாம்மா எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த கிளவிப்படுது, உனக்கு எதுக்கிடாது? அவன் உடனே சொன்னான், இல்லைம்மா அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீயும் வயசாகவில்ல, உனக்கு அந்த பாய் தான் கொடுப்பேன், உனக்கு அந்த தலையில தான் கொடுப்பேன், உனக்கு அந்த தட்டு தான் கொடுப்பேன், உனக்கு அந்த டம்ளர் தான் கொடுப்பேன், உனக்கு தான், உனக்காக நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் மேல. பெத்தெடுத்த தாயின் தகப்பனை அனாதையை விட்டுறக்கூடாது. அடைக்கலம் கொடுங்க. ஆமே. எல்லாம் எழும்பி நிற்போம். தகப்பன் யார்? தகப்பன் நேசிக்கிறவர். தகப்பன் என்னச்சுன யார்? அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறவர். தகப்பன் யார்? நம்மை பராமரிக்கிறவர். தகப்பன் யார்? நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன ஸ்தோத்திரம், நம்மை ஊக்கப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். தகப்பன் யார்? நமக்கா ஜெபிக்கிறவர், மன்னிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சுமக்கிறவர் தகப்பன். இங்கே வந்திருக்கிற அன்பு தந்தையர்கள் எல்லாருக்கும் நீங்க இப்படிப்பட்ட நல்ல தகப்பனா இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரே என்னை நல்ல ஒரு தகப்பனா என்னை மாற்றும் என்று ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக இந்த தந்தையர் தினத்தில் ஒப்புக்கொடுங்க. எனக்கு ஒரு நல்ல தந்தையா, நான் ஒரு நல்ல தந்தையா மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறேன். யாராவது உங்க வாழ்க்கையில அப்பா அம்மாவை அசட்டை பண்ணி, அற்பமா எண்ணி, தூசித்து, சபித்து, அடித்து, கொள்ளையிட்டு இருந்தா இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை இருளடைஞ்சு போயிருங்க. சில நன்மை நடக்காம போயிடும். உங்க வாழ்க்கை நன்மை வரணும்னா, உங்க வாழ்க்கையில என்ன சின்ன ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நீடித்து நீங்க வாழணும்னு சொன்னா, நீங்க நன்றா இருக்கணும்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணணுங்க, அவங்கள மதிக்கணுங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணுங்க. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த தந்தையர் தினத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். வார்த்தைக்கு நாங்கள் உண்மையா நாங்கள் சரண்டர் ஆகிறோம் ஆண்டவர். ஏதோ கொண்டாட்டமா எங்கள் தந்தையர் தினம் முடிஞ்சிடக்கூடாதப்பா, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எதுல நான் திருந்தணுமோ அதுல திருந்த, எதுல ஆண்டவரே நான் மாறணுமோ அதுல மாற, எதுல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் செயல்படணுமோ அதில் நான் செயல்பட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளுக்கு கொண்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் தகப்பன் உங்கள் தாய் உயிரோடு கூட இருந்தால் அவர்களை நீங்க போய் பார்த்து, இல்ல அவர்களுக்கு வெகு தொலைவில் இருந்தால் இன்றைக்கு நீங்க போன் பண்ணி அந்த தகப்பன் தாய்க்கு ஏதாவது நீங்க தவறான காரியம் எது செஞ்சதை என்னை மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை நீங்க பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை நிச்சயம் தருவா. பக்கத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள போய் என்ன சொன்னா, இன்னைக்கு என்ன சொன்ன, உண்மையா உங்க தகப்பனை போய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. அவர் எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அவரை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. ஐ லவ் யூ டாடின்னு சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. அவங்க நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கை நிறைவா வரும். ஆண்டவரே உங்க அற்புதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ தந்த வார்த்தையை உடைய சபைக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே,
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தும் இருக்கட்டும். நாங்களும் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எதுல நாங்க திருந்தினோம் அதை திருந்தி நாங்க நல்ல ஒரு தகப்பனாக இந்த சமுதாயத்தில் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய தகப்பனை நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தால், சபித்திருந்தால், நாங்கள் அற்பமாக எண்ணிருந்தால், அவர்களை நாங்கள் அடித்திருந்தால், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டவர்கள் உண்மையான ஒரு மனம் திரும்பலை தாரும். அவங்க வாழ்க்கையில அந்த சாபங்கள் வந்துவிடக்கூடாதப்பா, வெறுமை வந்துவிடக்கூடாதப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற தகப்பனை நாங்கள் கனம் பண்ண, மதிக்க, ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடைக்கலம் கொடுக்க, ஆதரவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குறோம். நன்மை கிருபை கூட இருக்கட்டும். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தான அநேகம் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பா.